Hello friends, welcome to my channel. ஸோ என்னோடய நேம் நசீரா ஃப்ரம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்க வெசல், அதாவது நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வெசல்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இப்போ நாங்கள் புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெசலை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இது வந்துட்டு ஒரு குக்கர். சொல்லப்போனால் இது ஒரு நான்ஸ்டிக் குக்கர். இதுக்கு ஒரு கைப்பிடி இருந்தது. அதாவது நாங்கள் இதை புதுசாலாம் வாங்கல, பழைய பாத்திரம்லாம் போடுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினோம். இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கைப்பிடி இருந்தது. அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம வேலைக்கு அது தாங்கிறதில்ல. ஸோ அதனால் நான் அதை எடுத்துகிட்டு ஸ்டீல் வச்சு அதுக்கு வந்துட்டு எங்கள் டேடி வந்துட்டு அதை கை தொட்டால் சுடுன்றதுக்காக ஒரு பேக் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு துணி போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு குக்கர், நான்ஸ்டிக் குக்கர், சில்வர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அதுக்கு மேலே வைக்க போகிற பாத்திரம். இது நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட இன்னொரு வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இல்லை, அதில் வேறு மாதிரி காமிச்சிருந்தேன். இது வந்துட்டு இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். சேம் மெத்தட் தான், பட் அடியில் மட்டும், இந்த குக்கரோட அடியில் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு மேலே தெரியாமல் ஹோல்ஸ் போட்டாங்க, அதனால் அதை கவர் பண்ணுறதுக்காக அந்த நட்டு போல்டும் போட்டு அதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே தான் அதை வைக்கணும், மாற்றி போட்டாங்கன்றதுக்காக வச்சுருக்கோம். ஸோ கீழே ஒரு பைப் இருக்கிறதுல. ஓகேவா? தென் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த பல ஓல்டு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருந்தோம். இது வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ. அது என்னென்னா, சின்ன இஷ்யூ இல்லை, அது பெரிய இஷ்யூ தான். கொஞ்சம் கலர் வந்துட்டு கம்மியாக வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்துட்டு இந்த மெத்தட்லேயே வந்துட்டு அடியில் இருக்கிறத ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணால் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எல்லாமே, அந்த புகை எல்லாமே அந்த எதுலேயுமே படியாமல் மேலே வரும்போது உங்களுக்கு கலர் வந்துட்டு செம்ம ப்ரைட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான். இது கீழே அது மேலே வச்சுட்டு, மேலே வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு சேம் அதே பாத்திரம், என்னோடய பித்தளை சட்டி. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு அந்த மிக்சரை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்சரை வந்துட்டு நான் உள்ளே போட்டு காட்டுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி அடிக்கடி மாற்ற வேண்டிய பிரச்சனை வந்துட்டு இதில் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் விட்டு தேர்டாக தான் வந்துட்டு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். ஸோ சூடாகிறது வந்துட்டு அடிக்கடி மாற்ற வேண்டியது இல்லாமல் தண்ணி வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாலாம் சூடாகிறது இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இந்த மெத்தடில் எல்லாம் எனக்கு இது சீரியஸாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. க்ளீன் பண்ணுற வேலையே இல்லைங்க. அடியில் வந்துட்டு அது அந்த குக்கரில் அது ஒட்டுறதே இல்லை. இல்லைனா அந்த மிக்சர் அந்த கரிஞ்சு போனதெல்லாம் வந்துட்டு உட்காந்து அதை கொட்டி கொட்டி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு டியூபு, அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நான் ஒரு சின்ன நோட் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்துட்டு நாங்கள் எங்களோட ஓல்டு ஹவுஸ், நாங்கள் இப்போ வேறு வீட்டில் தான் இருக்கோம். இது நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நான் இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே அழுக்காக இருக்குது, இங்கே அழுக்காக இருக்குது, இங்கே உடஞ்சிருக்கு, அங்கே உடஞ்சிருக்குலாம் ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. க்ளீனாக இல்லைன்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் அதுக்காகவே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை ஆன் பண்ணி காட்டுறேன். நான் வந்துட்டு இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இண்டக்ஷன் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இண்டக்ஷனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இண்டக்ஷனில் வந்துட்டு நம்ம டைம் வச்சு நோட் பண்ணி அப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற அந்த மிக்சர் முடிஞ்சதுன்னா அதுவே வந்துட்டு நமக்கு காமிச்சிடும். ஸோ பாருங்கள், லிக்விட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்பீடாக வருது. ஸோ வந்துட்டு லிக்விட் உள்ளேருந்து கொட்டிடும், இல்லை இந்த மிக்சர் போய் லிக்விட்குள்ளே கலந்துரும்ன்ற அந்த பழைய மெத்தடில் இருக்கிற பிரச்சனை எதுவுமே இதில் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக புகை வந்துருச்சு அப்படிங்கன்னா முடிய போகுது, நமக்கு வந்துட்டு டைம் முடிய போகுது, நம்ம எடுக்கணுன்ற அர்த்தம். ஓ எஸ், முடிஞ்சது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எங்கள் டேடி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ லிக்விட் வந்திருக்குன்னு. அதை விட என்ன சொல்கிறது, டபுள் மடங்கு வரும்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸி, டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உள்ளே வந்துட்டு அது ஒட்டவே இல்லை. லிக்விடும் வந்துட்டு கரெக்டாக சேஃபாக வெளியில் வந்துருச்சு. கலரும் வந்துட்டு செம்ம ப்ரைட்டாக இருக்குது லிக்விடு. ஸோ இந்த தட்டு வழியாக, அந்த வச்சுருக்கிற ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும் லிக்விட் எல்லாமே. உள்ளே பாருங்கள், அந்த மிக்சர் எதுவுமே வந்துட்டு அதில் ஒட்டவே இல்லை. எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா, பெரிய வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த நான்ஸ்டிக் குக்கர், நாங்கள் வந்துட்டு வேறு பாத்திரம், ஒரு அடி கனமாக இருக்கிற சில்வர் பாத்திரத்துக்காக தான் ட்ரை பண்ணி போனோம். பட் வந்துட்டு செம்மையாக ஒரு குக்கரே கிடச்சிருச்சு. அவங்க யாரோ விசில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அதை போட்டிருந்துருக்காங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை சுத்தமாக.
நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணுற வேலையும் இல்லை, லிக்விட் உள்ளே கொட்டிடும்னு பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வெசல் பற்றின சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வெசலில் பண்ணால் 3 kg அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ லிக்விட் கிடைக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும். தென் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குக்கரே கிடைக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு தேட வேண்டாம். அடிகனமாக இருக்கிற ஒரு சில்வர் பாத்திரத்தை வந்துட்டு நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நான் நெயில் லிக்விட் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ எல்லாத்த விடமே வந்துட்டு நான் கம்மியாக தான் வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் இந்த ஓல்ட் ஹவுஸில் வந்துட்டு கரண்ட் பில் கிடையாது எனக்கு. நான் 100 யூனிட்ஸ்குள்ளே தான் இந்த பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கரண்ட் பில் வர்றதில்ல. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாததுனால நான் அதுக்கான ப்ரைஸை வந்துட்டு நான் அதை ஆட் பண்ணுறதில்ல. ஸோ லெஸ் ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பல்காக வாங்கும்போது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் லெஸ்ஸாக கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.